நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேரண்ட்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இவ்ளோ ஃபேமா இருந்திருக்கலாம், இல்ல இவ்ளோ ரிச்சா இருந்திருந்தா, என் லைஃப்ல நான் இப்படிலாம் இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா ரியாலிட்டில அது எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமே சச்சின் டெண்டுல்கரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் தான். அர்ஜுன் டெண்டுல்கர் பொறக்கும்போதே பின்னாடி டெண்டுல்கர் அப்படின்ற சர்நேம் வச்சு பொறந்தனாலவோ என்னவோ, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஒரு டீம்ல செலக்ட் ஆனா டெண்டுல்கர் அப்படின்ற சர்நேமால தான் செலக்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை முதல்ல இருந்தே வாங்கிட்டு இருந்தாரு. ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கும்போது கூட சச்சினுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. பட் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியல. அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிக்கோங்க. இந்த 2026 ஐபிஎல் சீசனுக்கு மும்பை இந்தியன்ஸ் லக்னோவுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமைச்சு விட்டாங்க. சரி, மும்பைல தான் அவருக்கு இடம் கிடைக்கல. டோர்னமெண்ட்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மும்பை எப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் லக்னோல போனா இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சா அங்க போய் அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். கல்யாணம் ஆன அடுத்த நாளே பிராக்டிஸ்க்கு வந்து அவரோட எஃபர்ட்டை போட்டாரு. லக்னோல போயுமே ஒரு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் லாஸ்டா கிடைச்ச ஒரே ஒரு லீக் மேட்ச்ல அந்த ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்காக சாரா டெண்டுல்கரும் சச்சின் டெண்டுல்கரும் போட்ட போஸ்ட் தான். அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அந்த டெண்டுல்கர் அப்படின்ற சர்நேமை தாண்டி அவர்கிட்டயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட மனசு சொல்லுது. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஆல்ரவுண்டர் அர்ஜுனுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு.